வணக்கம். ஸ்ரீ காளியம்னு சொன்னோம். ஸ்ரீ காளியம்னே போற்றி. நான் உங்க அன்பு ஜோதிடர் கார்த்திகை ரகுராமனுங்க. இன்னைக்கு நம்முடைய எஸ்கே நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் பாவங்க. அதாவது உங்களுடைய துர்ஸ்தானம், உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 8ஆம் இடங்க. இந்த 8ஆம் இடத்தில் நவகிரகங்கள் இருந்தா என்னாம நற்பலன் என்னாம கெடுபலனையும் கொடுப்பான்னு தெளிவா சொல்ல போறாங்க. அப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுமையா பாருங்க. முழுமையா நீங்க பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன கெடுபலன் நடக்க இருக்கின்றன, எந்த கிரகம் 8ல் அமர்ந்திருந்தா என்ன நற்பலனை கொடுப்பாங்க, என்ன மாதிரி கெடுபலனை கொடுக்க போறாங்கன்னு நான் சொல்ல போறேன். அப்போ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட எஸ்கே நீங்க வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தர வீடியோ உடனடியா வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான காணொலிங்க. 8ஆம் பகுதி 1, 2 எல்லாம் கொடுத்திருக்கேன். இப்ப நம்ம பார்க்கறது இந்த 8ஆம் பாவகத்துல நவகிரகங்கள் சூரியன் முதல் ராகு கேதுக்கள் உட்பட இந்த நவகிரகங்கள் அமர்ந்து இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன் கெடுபலன் கொடுக்க போறாங்க நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த வீடியோஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களோட மேலான கருத்து உங்களுக்கு கமெண்ட் தெரியப்படும். நம்ம அதுக்கு நம்ம பேசுவோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்கலாம் பார்த்துக்கோங்க. 8ஆம் இடம், 8ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துல இருந்து 8ஆம் இடம். உங்களுடைய சுயஜாத கையில எடுத்துக்கோங்க. லக்னத்துல இருந்து எண்ணிக்கிட்டே வாங்க. 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதோட நான் சொல்லக்கூடிய பலனை மேட்ச் பண்ணி பாருங்க. இப்போ 8ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு ஆயுள குறிக்கூடிய இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இது வந்து பாத்தீங்கன்னா துர்ஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு தன் கண்ணுக்கு புலப்படாதது, தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததை சொல்லக்கூடிய இடம் இந்த 8ஆம் இடங்க. ஒரு மனிதனுக்கு குறிப்பா சொல்லணும்னா நடக்கக்கூடிய இந்த கெட்ட நிகழ்வுகள் அனைத்துக்கும் இந்த காரகத்தை இந்த 8ஆம் இடங்க. இந்த 8ஆம் இடத்துல பாவிகள் சுவர்கள் அமர்ந்தா என்ன பண்ண போறாங்க? இந்த 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா ஒருத்தனோட ஆயுள் குறிக்கும், ஒருத்தனுடைய உடல் அமைப்பை குறிக்க போகுது, ஒருத்தனோட கஷ்ட நஷ்டங்களே இந்த 8ஆம் இடம் குறிக்க போகுது. இந்த 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போற அமைப்பையும், ஜெயில அங்க இருக்கிற நிலையும் இந்த 8ஆம் இடம் குறிக்குங்க. அதே மாதிரி இந்த 8ஆம் இடத்துல கிரகம் என்ன போனா உங்களுடைய குடும்ப சமூகம் 2ஆம் இடத்தை பாக்குங்க. அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தும் காமனா எல்லா கிரகமும் இருந்தா எல்லா கிரகத்தும் நேர்பாதை உண்டு, 7ஆம் பாதை உண்டு. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை பார்க்க போகுதுங்க. அப்போ ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய சுய ஜாதகத்துல எந்த கிரகம் எங்களையும் தெரிஞ்சுக்கிறத விட இந்த 8ஆம் இடத்துல என்ன கிரகம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. இப்ப வாங்க நாம போயிட்டு இந்த 8ஆம் இடத்துல நவகிரகம் என்னென்ன பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்கு, இல்ல திருமண பொருத்தம் பையனுக்கோ மகளுக்கோ பார்க்கணும், இல்ல உங்களுக்கு சுய ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதகம் இல்ல சார் எனக்கு பெயராசி பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், வீடு கட்ட போற நாள் குறிக்கணும், இல்ல வேற எதுவும் சுப நிகழ்ச்சிக்கும், இல்ல வேற எதுவும் காரிய நிகழ்ச்சிக்கும் நீங்க நாள் குறிக்கணும், இல்ல ஜாதகம் எழுதணும்னாலும் நம்மளோட ஸ்கிரீன்ல நம்பருக்கு எப்ப வேணா நீங்க கால் பண்ணுங்க. எப்ப வேணா கனெக்ட் பண்ணி நீங்க கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இப்போ சூரியன் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதாவது சூரியன்கிறது முதன்மை ஒளிக்கிரகம். இந்த முதன்மை ஒளிக்கிரகம் பொதுவான மறைவிடம் சொல்லக்கூடிய இந்த 6, 8, 12 போய் மறைவது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாதுங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னா, பொதுவா 6, 8, 12 பொது மறைவு ஸ்தானம். இதுல 3ஆம் இடமோ 12ஆம் இடம் அந்த அளவுக்கு கெடுபலன் கொடுக்க போறது கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் மிக மிக கெடுமையான கெடுபலனை கொடுக்கக்கூடியதுங்க. அப்போ இந்த 8ஆம் இடத்துல தகப்பனுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய தகப்பன் காரகத்தா சொல்லக்கூடிய அந்த ஜீவகாரகன் சூரியன் போயிட்டு அமர்றாருன்னா தகப்பன் மகனுக்கான உறவு முறை நன்றாக இருக்காதுங்க. ஜாதக ரீதியில ஒரு சிலருக்கு தகப்பன் மரணிக்கிற சம்பவத்தை ஏற்படுத்துவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல அமைய பெற்றவங்க பாத்தீங்கன்னா தகப்பன் ஒரு இடத்திலையும் மகன் ஒரு இடத்திலையும் பிரிந்து வாழ்ற சூழ்நிலைகள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பாத்தீங்கன்னா அரசாங்க வழி ஆதரவுகள், அரசாங்க வழி அனுகூலங்கள் கிடைக்கல, தடங்கள் தாமதங்கள் ஏற்படுங்க. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஏன்னா இது ஒளிகிரகம் இல்லையா? ஒளிகிரகம் 8ல மறையும் போது ஒளி தொடர்புடைய உடல் உறுப்புகள் கண்கள், அந்த கண்கள்ல எதுவும் பாதிப்புகள் ஏற்படுறது, கண்ணுல சிவந்து போறது, கண் பார்வை குறைபாடுகள், சிலருக்கு கண்ணுல அந்த கார்னியான்னு சொல்லக்கூடிய கண் உட்பகுதி பாதிக்கப்படுறது, இது மாதிரியான அமைப்புகள். சிலருக்கு அந்த பூனை கண்ணு சொல்லுவாங்கல்ல, கண் ஒயிட்டா இருக்கும்ல,
அது மாதிரி கண்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தகப்பனார் வர்க்கத்தினரிடம் பிடிவாதங்கள், தகப்பனார் வர்க்கத்திடம் ஒத்துப்போத சூழ்நிலை, தகப்பனார் வர்க்கத்திடம் சண்டை சச்சரவுகள், தகப்பனார் வர்க்கத்தினால அவமானம், அவப்பேறு, கெட்ட பேரில் ஏற்படுற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பொதுவா தகப்பனுக்கும் மகனும் பிரிந்து வாழ்ற சூழ்நிலைகள் இருக்குங்க. சிறு வயதிலேயே பிரிகிற அமைப்போடு சிலருக்கு அமையுங்க. அடுத்தபடியா 8ஆம் இடத்துல சந்திரன். இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ராசியும் லக்னமும் சஷ்டாசகமா மாறுற அமைப்பு வரும் சார். எப்படி சார் சொல்றீங்கன்னா சந்திரன் நின்ற இடம் தான் ராசி உங்களுக்கு. அப்போ இங்க ராசி உங்களுக்கு சஷ்டாசகமா அமையுதுன்னா இது அனுகூல சஷ்டாசகமா இருந்தா ஓகே, புரியுதுங்களா? இல்லைன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாதாங்க இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட நிலையை நம்ம பொறுத்து நம்ம இங்க வந்து பலன் சொல்ற மாதிரி இருக்கும். சந்திரன் வந்து இருவேடதாரின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா வளர்பிறையில அவர் சுபராகவும் தேய்பிறையில பாவியாகவும் பாதிக்கப்படுவார். அப்போ இந்த 8ஆம் சந்திரன் இருக்காரா அவர் வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. தாயாருக்கு உடல்நல குறைபாடு கண்டிப்பா இருக்கும். உடல் வளர்ச்சி மன வளர்ச்சியில கண்டிப்பா குறைகள் இருக்கும். மனது வந்து ஒரு நிலையில இருக்காது. மனது பாத்தீங்கன்னா வந்து முன்னுக்கு பின் முரணா மாத்தி மாத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா காலைல நல்லா இருப்பாரு, சாயங்காலம் கஷ்டப்படுவாரு, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு ஓரமா உட்காந்துருவாரு. மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உடல் போதிய வளர்ச்சிகள் இருக்காது. உடலும் மனமும் போதிய வளர்ச்சி அந்த இடத்துல இருக்காது. அடுத்தபடியா வந்து 8ஆம் சந்திரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணீரில் கண்டம் சொல்லுவாங்க. நீர்நிலைகளை கண்டம் ஆபத்தை ஏற்படுத்துவாங்க. வண்டி வாகன விபத்துக்கள் அங்க ஏற்படுத்து அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு அங்க காரகத்தா இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சுபரோட இணைந்திருந்தால் ஓகே. இந்த சந்திரன் பாவியோட இணைந்து பங்கமாய் 8ஆம் இடத்துல இருக்காருன்னா கண்டிப்பா வண்டி வாகன விபத்துக்கள் இருக்கும். உடல்ல அறுவை சிகிச்சைகள் இருக்கும். தாயார் வந்து இழக்கிற சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படுற அமைப்புகள் இந்த சந்திரோட நிலை பொறுத்து அங்க மாறுபடுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய். இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்கன்னா இந்த செவ்வாய் நம்ம எடுத்து பார்க்கும்போது 8ல செவ்வாய் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இங்க வந்து உங்களுக்கு ஆட்சி ஆகிறாருங்க. அப்போ இவர் என்ன பண்ண போறாருன்னா நிலம் வகையில ஆதாயத்தை கொடுப்பார் ஜாதகருக்கு. சகோதர வழியில ஆதாயத்தை கொடுப்பார். இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த வந்து பேஸ் பண்ணி பலன் சொல்லக்கூடியதுங்க. ஒரு வகையில பார்த்தா இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆயுளுக்கு மறைமுகமா காரகம் வந்து செவ்வாய் வகிப்பாருங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் பகவான் வந்து 8ல இருக்காரு, 8ல மறைஞ்சு நிக்கிறாருன்னா இவர் இருக்கும் இடத்தை பொறுத்து நமக்கு நல்லது நடக்குங்க. அதாவது மண் வகையில ஆதாயத்தை கொடுக்க போறாரு, சகோதர வழியில ஆதாயத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அரசாங்க வேலை வாய்ப்பை கொடுப்பாரு, சீருடை பணித்துறை கொடுப்பாரு, சீருடை பணித்துறை நல்ல பேர் போல் வாங்கி கொடுப்பாரு இந்த செவ்வாய் பகவானுங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் வந்து பாவியோடு சேர்ந்து இருக்காருன்னா உடல்ல ரத்தம் சம்பந்தமான நோயை கொடுப்பாரு, சடுதியில் மரணம் ஏற்படுத்தி கொடுப்பாரு, உயரமான பகுதியிலிருந்து கீழே விழுறது, கைகால அடிபடுறது, விபத்துனால கண்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி அறுவை சிகிச்சை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கிற சூழ்நிலை கூட சிலருக்கு இவரோட இந்த பாவியோட தொடர்பு இருந்தால் அங்க ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து நல்ல தொடர்புல இருக்காருன்னா கண்டிப்பா அரசு வேலை கொடுப்பாரு, நில சம்பந்தமான ஆதாயத்தை கொடுத்து பெரிய நில அதிபரா மாத்தி வைப்பார். அந்த ஜாதகர் வந்து புகழின் உச்சிக்கு கொண்டு வைக்கிற அமைப்பு இருக்குங்க. இவர் வந்து பங்கப்படக்கூடாது, பாவியோட இணையக்கூடாது, இவர் எந்த பாவியும் பார்க்க கூடாதுங்க. அதே மாதிரி இவர் வந்து குரு சுக்கிரன் போன்ற சுபர் பார்க்கறாங்கன்னா ஜாதகர் இரட்டிப்பு ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஜாதகர் பாத்தீங்கன்னா வந்து நில சம்பந்தமான ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த செவ்வாய் பகவான். இதோட தசாபத்தி காலங்கள்ல அந்த ஜாதகர் மேன்மேலும் உயர்வாருங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அடுத்தபடியா புதன் பகவானுங்க. இந்த புதன் பகவான் 8ல இருக்கிறார். அதாவது மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தை கொடுப்பார், மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அதாவது புதன் 8ல மறையாருன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஞானத்தையும் கொடுக்க போறாரு, செல்வத்தையும் கொடுக்க போறாரு. ஜாதகர் வந்து அறிவு ரீதியில முன்னேற போறாருன்னு அர்த்தங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல புதன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கூடவே இருக்கனால இவருக்கு அந்த அளவு வந்து மறைவுங்கிறது நம்ம சொல்லக்கூடியது கிடையாதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பாத்தீங்கன்னா மறைவுங்கிறது அந்த அளவு கிடையாது. அந்த வகையில இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை இவர் பார்க்கிறாரு இல்லையா, 2ஆம் இடத்தை இவர் பார்வையிடும் போது இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா நல்லா வந்து பேசக்கூடிய திறன் அவர்கிட்ட இருக்கும். பேச்சினால் எதையும் சாதிக்கிறான்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் வந்து மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தை கொடுப்பாருங்கும் போது கல்வியில கரை தேர்ந்த ஒரு கலை மானாவும் கல்வி மானாவும் ஏற்படுத்தி வைப்பாருங்க. அதாவது எப்படின்னா ஒரு யாராலும் கண்டுபிடிக்க முடியாத, யாராலையும் எண்ண முடியாத அளவுக்கு இவரோட சிந்தனைகள், இவர் செயல்திறன்கள் இருக்குங்க. அதாவது ஒரு சாப்ட்வேர் துறையிலையோ
இல்ல வந்து ஒரு எழுதல் இயங்கு அது மாதிரி துறைகள்லையும் இந்த ஜாதகர் வந்து பெரிய அளவு சாதிச்சு பெரும் புகழ் அடைய போறாருங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புதன் வந்து நம்மளோட வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது செல்வத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம், அங்க புதன் பகவான் பார்க்கிறாருங்கும் போது நிறைந்த செல்வத்தை கொடுக்க போறாருங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இவர் வந்து பாவியோட தொடர்பு இல்லாம இருக்கணும். பாவியோட தொடர்பு பட்டாருன்னா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா வீண் செலவு விரயத்தால செல்வத்தை இழக்கிற சூழ்நிலை ஏற்படும். தன்னோட தவறான முடிவுகளால நிறைந்த துன்பத்தை இந்த ஜாதகர் அடைவார். நிதர்சனமான உண்மைங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான், இந்த குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்காருன்னா பொதுவா தனக்காரகன் 8ல மறையக்கூடாதுங்க. இவரோட பார்வையில் பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, அடுத்தபடியா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, அடுத்தபடியா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. இப்போ குரு பகவான் வந்து 8ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவரோட பார்வையில் நன்றாக இருக்கும். அப்போ நல்ல குடும்பத்தை கொடுக்க போறாரு, நல்ல பொருளாதார சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு, அரசாங்க வேலை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு, நல்ல மனைவி மக்கள் பிள்ளைகள் கொடுக்க போறாரு. இது எல்லாத்தையும் அவர் கொடுத்தால் கூட இவர் தனக்காரன் சுபர் போயிட்டு 8ல மறைறாருங்கும் போது என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து பாவியோட சேர்க்கைகள் பெற்றால் பணத்தை வந்து தவறான முடிவுகள்ல பணத்தை விரயமாக்குவாருங்க. தப்பான டிசிஷன்ல கொண்டு போயிட்டு பணத்தை முதலீடு பண்ணிட்டு அந்த பணம் போச்சுன்னு அந்த கதற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் வழியில வந்து பாத்தீங்கன்னா அவமான அவப்பெறை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பெரிய மனித தோரணையில அவமான அவப்பெறை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குடும்ப வழியில வந்து கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. யார் கூட சேர்ந்தா பாவியோட சேர்க்கை பெற்றால் இந்த குரு அங்க இருக்குங்க. பார்வையோட சேர்க்கைகள் இல்லாமல் இந்த குரு 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா குருவோட பார்வை நடந்து கொடுக்கும். சுகஸ்தானத்தை எல்லாம் பாக்குறது இல்லையா? 4ஆம் இடத்த 2ஆம் இடத்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய சுக மேன்களை மேலோங்க தரப்போறான்னு அர்த்தம். கண்டிப்பா வீடு வாகனம் வண்டி வசதி ஏற்படுத்தி கொடுப்பாரு. இருப்பினும் அதுல ஒரு சிறு சிக்கலையும் வில்லங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குரு பகவான். 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் இருக்காரு இல்லையா? அடுத்தபடியா 8ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான், 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காருன்னா பொதுவா இந்த சுக்கிரனுக்கு இந்த மறைங்கிறது பெருசாம எடுத்துக்கொள்ளக்கூடியது கிடையாதுங்க. ஏன் சார்னா சுக்கிரனும் புதனும் பாத்தீங்கன்னா சூரியன் கூடவே சுத்தி வரக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள். இந்த முக்கூட்டு கிரகங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவு மறைவு அஸ்தங்கள் நம்ம வந்து பார்க்கக்கூடியது கிடையாது. அப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல மட்டும்தான் பார்க்க போறாரு. ரிமைனிங் எல்லாம் அவர் எங்க இருந்தாலும் ஓகேதான். அப்போ இந்த 8ல இருக்க சுக்கிரன் என்ன பண்ண போறோம், அவரோட பார்வை எங்க இருக்கு? 2ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? அப்போ உங்களை வந்து ஒரு அழகிய தோற்றத்தையும் அழகிய உருவத்தையும் இவருக்கு கொடுக்க போறாரு. இது மட்டும் இல்லாம அழகிய மனைவியை கொடுக்கிறது, மனைவி வந்த பிறகு குடும்பத்துல வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து லக்ஸரியஸான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பேர் புகழ் ஏற்படுத்தி கொடுக்கிற அமைப்பு இந்த சுக்கிர பகவான் 8ல இருக்கும்போது செய்யறாருங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் அமர்றார். அப்பா 8 சனிங்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு நம்மளோட பாவ புண்ணியத்தை கேட்ப நமக்கு வந்து கெடுபல் அதிகமா கொடுக்கக்கூடியது சனி பகவான். ஆயுளுக்கு காரகம் வைக்கக்கூடியது சனி பகவான். அப்படிப்பட்ட இந்த தர்ம பிரபு அவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல அமர்றாருன்னா ஆயுள் தீர்க்கங்க. புரியுதுங்களா? ஆயுளுக்கு பங்கம் இல்ல, ஆயுள் தீர்க்கமா கொடுத்துடுறாரு இந்த இடத்துல. பட் கூடவே கஷ்டத்தை கொடுக்குறாருங்க. அப்போ இதோட பார்வைகள்லாம் நமக்கு அந்த அளவு பெருசாலும் நம்ம நன்மை பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது 8ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் அமர்றவங்க பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒத்துப்பாத சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துலயும் வந்து தொடர்பு பெறாங்கன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எட்டி இருப்பாங்க. குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும், இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இல்லைன்னா வெளிநாட்டுல போய் வேலை செய்வாங்க. குடும்பம் வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேற எங்கேயோ இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒருக்க 2 வருஷத்துக்கு 10 நாள் 20 நாள் லீவ்ல வந்துட்டு போவாங்க. தவிர குடும்பத்துக்கு கூட ஒன்னா இருக்கிற அமைப்பு இந்த ஜாதகம் கொடுக்க மாட்டாருங்க. அதே மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் ஊனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உடல் உறப்புகளை இழக்கிற சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பொருளாதார நெருக்கடி, பண நெருக்கடி, வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இட வாக்கு சொன்னோம் இல்லையா, இங்க சனி பார்க்கிறார் இல்லையா? அப்போ சனி பார்க்கும்போது தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஜாதகர் கஷ்டப்பட்டு அல்லல் பட வச்சிருவாருங்க. அடுத்தபடியா சர்ப்பக்கோளம் சொல்லக்கூடிய ராகு கேதுகள் 8ஆம் இடத்துல சர்ப்பங்கள் வந்து அந்த அளவு நமக்கு நல்லது கொடுக்க போறது கிடையாதுங்கிறது ஒரு ஜோதிட நியதிங்க. ஏன் சார்னா 8ஆம் இடத்துல ராகு இருந்தா 2ஆம் இடத்துல கேது இருப்பார், 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா 8ஆம் இடத்துல கேது இருப்பார். அதே மாறி மாறி இருப்பாங்க. இவர் இருந்தா அவர் இருந்தா இவர். சோ அப்போ இந்த சர்ப்பங்கள் 8ஆம் இடத்துல, அதாவது ராகு இருக்காரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க.
8ஆம் இடத்துல ராகு இருந்தா எப்படி சார் இருக்கும்? 8ஆம் இடத்துல ராகுங்கிறது பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற அந்த ஸ்தான பலத்தை பொறுத்து அங்க விகிதங்கள் மாறுங்க. அதாவது பொதுவா 8ஆம் இடத்துல ராகு இருக்கணும் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு பணத்தை விடுறது, இல்லைன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு பணம் ஏமாந்து போற அமைப்புகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உறவுகளால் வஞ்சிக்கப்படுறது. உறவு கண்டிப்பா சொல்றேன், 8ல ராகு இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முறையில உங்க உறவுகளால நீங்க பெரிய அளவு அவமானத்தையோ அசிங்கத்தையோ சந்திச்சிருக்க அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு காலநிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் ராகு இருக்கும்போது ஆயுள் குறித்த பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு நோயுடைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பொதுவா ஜாதகம் நம்ப முடியாது, நம்பிக்கை இல்லாத ரெட்ட நாக்கு மாதிரி இப்படி ஒண்ணு பேசுவாங்க, அப்படி மாத்தி மாத்தி பேச அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய புதிய நண்பர்கள் சேர்க்கை இவருக்கு இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையால என்னன்னா பொருள் இழப்பு, அவமானங்கள், அசிங்கங்கள். ஒரு சில பாவியோட இணைறாங்கன்னா நிரந்தர ஜெயில் வாழ்க்கை, ஏதோ ஒரு பிரச்சனை போய் ஜெயிலுக்கு போயிட்டு ஆயுள் தண்டனை இது மாதிரியான ஒரு 14 வருஷம் 15 வருஷம் ஜெயில இருந்து அவஸ்தப்படுற அமைப்பை இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே இந்த ராகு கூட சுபரோட பார்வைகள் இருந்தா ஜாதகர் வெளிநாடு போவாரு, வெளிநாடு போய் நிறைய சம்பாதிப்பாரு. அதே மாதிரி இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா அயல் மொழிகள் பேசுவாரு. பலருக்கு அயல் மொழிகள் கற்றுத்தர ஒரு கல்வி நிறுவனம் கூட வச்சிருக்க அமைப்பு சுபர் சர்க்கிள் இருந்தால், பாவிகள் சர்க்கிள் இருந்தால் நம்மளோட சொன்னது. ஓகேங்களா? இப்போ கேது 8ஆம் இடத்துல கேது இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுளுக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்துவாங்க. இவர் வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சையோ ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தையோ போயிட்டு வர அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல ஜாதகர் ஆயுள் மேல ஒரு பிடித்தம் இல்லாம பேசுவாங்க. ஆமா நாளா இருந்து என்ன பண்ண போறோம்பாங்கிற அமைப்பை ஏற்படுத்துவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா தற்போல எண்ணத்தை இந்த 8ஆம் இடத்துல கேது தூண்டுவார். அதே மாதிரி இந்த 8ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுவார்னா ஜாதகரை ஒரு குழம்பிய சூழ்நிலையை வச்சிருப்பாரு. ஜாதகர் எதுவும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வச்சிருப்பாரு. ஜாதகம் நம்ப முடியாது யாருமே. அந்த அளவு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இந்த 8ஆம் இடத்துல கேது அவர் வச்சிருப்பாருங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இந்த கேது பகவான் இருக்காருங்கும் போது ஆயுள் சம்பந்தமான பயம் கண்டிப்பா இருக்கும். ஆயுளுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்க அமைப்பு கொடுத்துருவார். புரியுதுங்களா? அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்க இந்த கேது என்ன பண்ணுவாருன்னா அவர் கெட்ட சொப்பனங்கள், கெட்ட கனவுகள், அவரோட ஜாதோட செயலினால் பொருள் விரயம், பண விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாருங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல நவ கிரகங்கள் இருந்தா என்ன நட்போல என்ன கெடுபம் கொடுப்பான்னு பாத்துட்டு வந்தோம் இல்லையா? நம்மளோட எஸ்கே அஸ்ட்ராலஜில இந்த மாதிரி நிறைய எண்ணிலங்கா நிறைய வீடியோகள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நவ கிரகங்கள்லாம் என்ன, அது எப்படி போன்னு சொல்லிட்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். வீடியோஸ் எல்லாமே இருக்கு, நம்ம சேனல் உள்ள போங்க, வீடியோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் ஓப்பன் ஆகும், செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி பிளே லிஸ்ட்ல தனித்தனி தலைப்பு கொடுத்து வீடியோ லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க அதையும் எடுத்துங்க, ஈஸியா எளிமையா பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியில உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும், ஜாதகம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும், திருமண பொருத்தங்கள் பார்க்கணும், இல்ல ஜாதக சம்பந்தமான வேறு ஏதோ குடும்ப சிக்கல்களுக்கு, இல்ல பொருளாதார நஷ்டங்களுக்கு ஜாதக ரீதியில உங்களுக்கு அணுகுமுறை வேணும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா சில நம்பருக்கு எப்ப வேணா கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கார்த்திக் ரகுராமன். நான் உங்களுக்கு வேற ஒரு காணொலி சந்திக்கிறேன். உங்களோட விடைபெறேன். நன்றி, வணக்கம்.